கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து தூர்வாறுதல் எந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு, அந்த பணிகளினுடைய அவசியம் உணர்த்தப்பட்டிருக்கா, மக்கள்கிட்ட உணர்ந்திருக்காங்களா, என்ன மாதிரி அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த தொகுப்புல பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மணிமுத்தாறு மற்றும் கோமுகி அணை என 2 அணைகள் உள்ளது. அது மட்டுமின்றி சுமார் 450க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் என நீர்நிலைகள் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மழையின் அளவு கடந்த ஆண்டை விட 40% குறைந்து காணப்படுவதால் நீர்த்தேக்கங்களில் போதிய நீர் இல்லை. 30 வருஷம் முன்னே நாமக்கல் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து குடியேறணும். ஏன்னா இங்கே நல்லா செழிப்பாக இருக்குன்னு இங்கே வந்தோம். அங்கே வறட்சியான பூமியாக இருக்குன்னு இங்கே வந்து குடியேறியிருந்தோம். இப்போ இது வரைக்கும் ஓரளவுக்கு பருவமழையும் பெஞ்சது, நல்லா தண்ணி இருந்தது. நாங்கள் வந்தப்பெல்லாம் டேமு ஃபுல்லாக தண்ணி நம்பிச்சுன்னா ஒரு 3 போகம் 2 போகம் நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ டேம் பூரா மூடி போயிடுச்சு. கோமுகி அணை சுமார் 46 அடி கொள்ளளவு கொண்டது. இதில் நீர்த்தேக்கம் அடைக்க பெறுவது 35 அடி வரையில் மட்டுமே உள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக சுமார் 30 ஆண்டுகளாக கோமுகி அணை தூர்வாரப்படாமல் உள்ளது. கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிற கச்சராபாளையத்தில் இருக்கிற கோமுகி அணையை வந்து தூர்வார சொல்லி பலமுறை நாங்கள் வந்து விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக மனுக்களும் கொடுத்துருக்கோம். தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறதா கூட அறிவித்து இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கோமுகி அணையை நம்பியிருக்கிற லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் நிலங்கள் காப்பாற்றப்படணும். அதனால இதை வந்து 44 அடி உயரமாக இருக்கிற கோமுகி அணை வந்து இன்னைக்கு 35 அடி உயரம் தான் இருக்குது. தூர்வாருங்க. பாசன வசதிகளாக சுமார் 2 லட்சம் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வரும் இதில் தற்போது போதுமான தண்ணீர் இல்லாத காரணத்தால் நீரின்றி பயிர் வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கோமுகி அணைக்கு நீர்வரத்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அணை தூர்வாரப்பட்டு ஆழம் செய்து நீர்பிடிப்பை பலப்படுத்தி இருந்தால் இதுபோல் வறட்சி ஏற்பட்டிருக்காது என வேதனை தெரிவிக்கிறார்கள். டேம் நம்பிதான் இந்த விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆனால் டேம் வந்து 30 வருஷமா வந்து தூர்வாரப்படாதனால நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. அந்த முறையான வந்து நிர்வாகம் வந்து சரி செய்தா அந்த வாரினா மட்டும்தான் விவசாயிகள் காப்பாற்றப்பட முடியும். ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஓடைகள், குளங்கள் என பல இடங்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றாலும் அவர்களுக்கு போதுமான ஊதியம் வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பக்கெட்டு தண்ணி வந்து 10 ரூபாங்க, நேருக்கெல்லாம் 10 ரூபா, 10 பாக்கெட்டு வந்து 100 ரூபாய். அதே போல எந்த காலத்துல இருந்த கூத்தக்குள்ள இருந்த தண்ணி விளைஞ்சிட்டு தண்ணி எந்த காலம் போயலாம போன இடம் இப்ப தண்ணி இல்லாத மனுஷன் தவுளிக்கிட்டு குடி தண்ணி காப்பிடல. ஒருத்தர் தண்ணி பிடிக்க போற இடத்துல ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன சாமி பண்றது? அரசு சார்பில் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் மேற்கொள்ளும் தூர்வாரும் பணிகளும் விரைந்து முடிக்கப்படுவதில்லை என பலர் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது முதலமைச்சர் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முறையாக பயன்படுத்தி அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என அனைவரும் கோரிக்கை விடுக்கின்றனர். பொதுமக்களுக்கு தேவையாக இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து அதனை தூர்வாரி மீண்டும் குடிநீருக்கும் தண்ணீர் தேக்கத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் எனவே இப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.